الحمد الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الحمد நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த அற்புதமான நாள் ஈகை திருநாள் ஈது பெருநாள் நம்மை வந்து சேர்ந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஒரு மாத காலம் உயிரோடு நம்மளை வாழச் செய்து, நோன்பு பிடிக்கச் செய்து, தராவீகள் தொழச் செய்து, குர்ஆன்களை ஓதச் செய்து, இதர வழிபாடுகளை செய்ய வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவனே இன்று உயிரோடு வாழச் செய்து இன்று வரை இப்பொழுது வரை இந்த திடலில் நம்மை அமர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கணித்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஈது பெருநாள் மகிழ்ச்சி தரக்கூடிய நாள், மகிழ வேண்டிய நாள், ஒருவர் பிறருடன் அன்பை பரிமாறக்கூடிய நாள், மகிழ்ச்சிகளை பகிரக்கூடிய நாள். இந்த நாளில் சோகம் கவலை இதெல்லாம் ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு, மூட்டை கட்டி போட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மறுமையுடைய சிந்தனையோடும் மறுமையோடைய கவலையோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த மார்க்கம்தான் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. உங்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள், பெற்றோர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள், நண்பர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று இந்த இனிய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் இந்த மகிழ்ச்சிகளை மார்க்கத்தின் வரையறைக்குள் வைத்து மகிழ வேண்டும். கேலி கூத்துகள், வீணான பேச்சுக்கள், வீணான செலவுகள், வான வேடிக்கைகள் என்று நம்முடைய நேரங்களை வீணடிக்காமல், இது மகிழ்ச்சி என்று நினைக்காமல், எதை அல்லாஹ் ரசூல் நமக்கு மகிழ்ச்சி என்று காட்டி தந்தார்களோ, சொல்லி கொடுத்தார்களோ, அந்த முறையில் அந்த தோற்றத்தில் நம்முடைய மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மாத காலம் நோன்பு இருந்தோம். ஏழைகளுடைய பசியை உணரும் வகையில் பகலெல்லாம் பட்டினியாக இருந்தோம். மற்ற நாள்களில் வழிபடுவதை விட கூடுதலாக நேரம் கொடுத்து இரவுடைய நேரங்களில் அல்லாஹ்வை துதித்தோம், அல்லாஹ்வை வணங்கினோம். மற்ற நாளில் தான தர்மங்கள் செய்வதை விட, மற்ற நாளில் நம்முடைய கரங்கள் விசாலமாக இருப்பதை விட, இந்த மாதத்தில் குறிப்பாக எங்களுடைய கரங்கள் மிக விசாலமாக இருந்தது, உள்ளங்கள் எல்லாம் மிக விசாலமாக இருந்தது. அதற்கு எல்லை இல்லை. மக்கள் எவ்வளவு வந்து நம்மிடம் கேட்டாலும் வாரி வாரி வழங்கக்கூடிய மனோ பக்குவத்தை அல்லாஹ் இந்த மாதத்தில் கொடுத்திருந்தான். இந்த அத்தனை தியாகத்துடைய மகிழ்ச்சியுடைய நாள் தான் ஈது பெருநாள். இத்தனை தியாகங்களுக்கு பிறகு, சிரமத்துக்கு பிறகு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலிதான் இந்த ஈது பெருநாள். ஆனா உண்மையிலே எவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து உண்மையாக 30 நோன்புகளை நோற்று 30 தராவீகளை தொழுதார்களோ, தான தர்மங்களை உளப்பூர்வமாக அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய ரிதாவிற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக யார்
இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சி தரக்கூடிய நாள். இன்னமல் ஈத் லிமன் காஃபல் வாயித். நிச்சயமாக ஈத் என்பது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இறையச்சத்தோடு நடந்தவர்களுக்குத்தான் ஈத். வெறுமனே உயர்ந்த ஆடைகள், ருசிகரமான உணவுகள் சமைத்து விட்டு புசிப்பதெல்லாம் ஒரு வெளிப்படையான மகிழ்ச்சி தான். உண்மையான மகிழ்ச்சி இந்த பெருநாள் எந்த சிந்தனை நம்ம எதிர்பார்க்கிறது, இந்த பெருநாள் என்ன நம்ம எதிர்பார்க்கிறது, என்ன விஷயத்தை நம்மிடத்தில் கேட்கிறது. ஒரு மாத காலம் நோன்பு நோற்றீர்கள், ஒரு மாத காலம் விசாலமான தான தர்மங்கள் செய்தீர்கள், ஜகாத்துகளை கொடுத்தீர்கள், இரவில் வழிபட்டீர்கள், இரவுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அழுது தொழுதீர்களே, இது இன்று லுஹரோடு களையப்படுமா? இன்று லுஹரோடு நம்மிடமிருந்து நீங்கிவிடுமா? அல்லது எங்களிடத்தில் ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் எங்களுக்கு பயிற்சி கொடுத்ததோ இந்த நோன்பு, இது பயிற்சியுடைய காலம். மற்ற காலத்தில் அமல் செய்வதை விட இந்த காலத்தில் கூடுதல் அமல் செய்தோம், அதிகமாக திக்ர்கள் செய்தோம், அல்லாஹ்வுடைய ஞாபகங்கள் அதிகமாக இருந்தது. அது ஒரு மாத வெறும் வெளிப்படையான பழக்கத்திற்கா, இல்ல நிலையான ஒரு வாழ்க்கையை, நிலையான ஒரு வாழ்வு வரை நம்மை கொண்டு போய் சேர்க்குமா என்பதை இந்த பெருநாள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. பெருநாள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சிந்தனை இன்று இதுதான். இந்த ஒரு மாத கால பயிற்சி இன்றிலிருந்து அது நம்முடைய வாழ்க்கையில் தொடருமா, அல்லது இன்று zuhரோடு களையப்படுமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மகிழ்ச்சி தரக்கூடிய நாள், மகிழக்கூடிய நாள். அடுத்தவர்கள் சிரமத்தில் இருக்க, அடுத்தவர்கள் ஆதரவற்று இருக்க, அடுத்தவர்கள் கஷ்டத்தில் இருக்க நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் மார்க்கம் நமக்கு சொல்லித் தரவில்லை, ஒருபொழுதும் அப்படி காட்டித் தரவில்லை. நீங்கள் குழம்பு வைத்தால் அதில் சற்று கூடுதலாக தண்ணீரை சேர்த்து அண்டை வீட்டுக்காரும் கொடுத்து உண்ணுங்கள் என்று சொல்லி கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால்தான் இந்த நாளுக்கு ஈதுல் ஃபித்ர், ஃபித்ர் என்று சொன்னால் முடித்தல், நோன்புகளில் மொத்தமாக இன்று முடித்திருக்கிறோம். நம்முடைய நோன்புகளில் குறை இருக்கலாம், தராவீகளில் குறை இருக்கலாம், இன்ன பிற இதர வழிபாடுகளில் குறை இருக்கலாம். அத்தனை குறைபாடுகளையும் ஈது பெருநாள் வருவதற்கு முன்பதாக, ஈதுடைய தொழுகை வருவதற்கு முன்பதாக சதகத்துல் ஃபித்ர் என்ற ஒரு அற்புதமான அமலை நபி அவர்கள் அவங்க சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எவர் ஈதுடைய தொழுகைக்கு முன்னதாக சதகத்துல் ஃபித்ர் என்ற தர்மத்தை கொடுத்து விடுகிறாரோ நாம் செய்த குறைகளை அல்லாஹ் தஆலா நிவர்த்திகளாக மாற்றி விடுகிறார், நம்முடைய குறைகளை நிறைவாக மாற்றி தருகிறார். சதகத்துல் ஃபித்ர் ஒவ்வொரு நபரின் மீது கடமை. அவர் நோன்பு வைத்திருந்தாலும் சரி, நோன்பு வைக்காவில்லை என்றாலும் சரி, சிறுபிள்ளையாக இருந்தாலும் சரி, அன்று இன்று பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கும் ஈதுல் ஃபித்ர் ஃபித்ருடைய நாளில் சதகத்துல் ஃபித்ர் என்ற தர்மத்தை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய அமல்கள் கபூல் செய்யப்படும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாளில் நாம் பரிசோதிக்கக்கூடிய நாள், மகிழ்ச்சிகரமாக நாள் என்றாலும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட்டதா, ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று உங்களிடத்தில் பரிசோதித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனசாட்சி பதில் சொல்லும். ஒரு மாத காலம் உண்மையிலே நம்ம அல்லாஹ்விடத்தில் மன்றாடினோமோ, ஒரு மாத காலம் இறையச்சத்தோடு 30 நோன்புகளை நாம் பார்த்தோமா, ஒரு மாத காலம் தராவிகளை தொழுதோமா என்பதாக நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதாக பார்க்க வேண்டும். நம்முடைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது பெரிய கடைகள் திறக்கப்பட்டு சமூகத்தில் அது அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வருத்தத்தை ஏற்படுது. மக்களுக்கு மத்தியில் அந்த கடையுடைய திறப்போ புதிய கண்டுபிடிப்புகளோ எந்த ஒரு அங்கீகரிப்பை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை, எந்த ஒரு மேம்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை, வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய வருத்தத்தை கொடுக்கும் அந்த குடும்பத்தாருக்கு. இதே போலதான் ஒரு மாத காலம் பயிற்சி எடுத்து எங்களுடைய அமல்கள் எங்களுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை என்று சொன்னால் அந்த அமலை கொண்டு எந்த விதமான நன்மையும் கிடையாது.
இறை இல்லமான காபாவை கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நேரம் குறைவாக இருக்கிறது. 7:30 என்பதாக நம்முடைய இமாம் அவர்கள் தொடர்ந்து 10 நாட்களாக ஏலான் செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த நேரத்தை கருத்தில் கொண்டு எல்லோரும் சஃபாக உட்காருமாறு அன்போடு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இறை இல்லமான காபாவை தந்தையும் மகனும் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவர்களும் அந்த காபாவை கட்டி முடித்து விட்டு இந்த உலகத்திற்கு முன்னால் அவர்கள் கேட்ட துவா என்ன? காபாவை கட்டியவர் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இருவர்களும் நபி. கட்டி முடித்து அல்லாஹ்விடத்தில் கேட்ட துவா என்ன தெரியுமா? பிரார்த்தனை என்ன தெரியுமா? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா ரப், இந்த ஆலயத்தை நாங்கள் கட்டி முடித்து விட்டோம், இதை ஏற்றுக்கொள்வாயாக, இதை கபூல் செய்வாயாக. அல்லாஹ் தஆலா கபூலாக்கினான். இன்று வரையும் அந்த ஆலயத்தை தேடி தேடி லட்சக்கணக்கில் மக்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதற்குண்டான அடையாளம். நம்முடைய அமல்கள் எல்லாம், நாம் எடுத்த பயிற்சிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு அறிஞர் பெருமக்கள் ஒரு அற்புதமான விளக்கத்தை கூறுகிறார்கள். 1 மாத காலம் ஒரு பயிற்சியோடு நாம் தொழுதோம், நோன்பு நோற்றோம், தான தர்மங்கள் செய்தோம். இன்று சுஹரிலிருந்து இது தொடர்மையானால், எங்களுடைய அமல்கள் அப்படியே தொடர்கிறது, எங்களுடைய வழிபாடுகள் அப்படியே தொடர்கிறது, எங்களுடைய விசாலத்தன்மை அப்படியே தொடர்கிறது என்று சொன்னால் எங்களுடைய அமல்கள் கபூல் செய்யப்பட்டு விட்டது என்பது ஒரு அற்புதமான விளக்கத்தை அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். எனவே இந்த மகிழ்ச்சிக்குரிய நாளில் ஏழைகளுடைய சுமையை நம்முடைய சுமையாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஏழைகளுடைய பெருநாளை நம்முடைய பெருநாளாக ஆக்கி கொள்ள வேண்டும். இது ஏழைகளுடைய தர்ம நாள், ஏழைகளுடைய தர்ம நாள், முஸ்லிம்களுடைய பெருநாள், இஸ்லாமிய சமூகத்துடைய ஈகை திருநாள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்றைய நாளில் அற்புதமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நாம் புத்தாடை அணிந்து நறுமணம் குளித்து புத்தாடை அணிந்து நறுமணம் பூசி இல்லங்களுக்கு சென்று நல்ல விதமான உணவுகளை சமைத்து நாமும் உண்டு மற்றவர்களை உண்ண வைப்பது இன்றைய நாளுடைய ஒரு அற்புதமான சிந்தனையாகும். மற்ற சமூகங்களையும் நம்முடைய உறவினர்களையும் நம்முடைய ஏழை வறியவர்களையும் மகிழ வேண்டும். இதில்தான் அற்புதமான ஒரு மகிழ்ச்சி இருக்குது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஜமாத்தார்கள் விரைவாக வாங்க, டைம் ஆயிடுச்சு. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அற்புதமான நல்லாளில் நம்முடைய மகிழ்ச்சிகளை நம்முடைய உறவினர்களோடு, நம்முடைய பெற்றோர்களோடு, நம்முடைய நண்பர்களோடு நல்ல முறையில் மார்க்கம் சொல்லி தந்த முறையில் வழிகாட்டிய முறையில் மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டு நம்முடைய இந்த நாளை பெருநாளாக மகிழ்ச்சிகரமான நாளாக மகிழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் விருவானாக. குறிப்பாக இன்றைய நாளில் ஏதாவது உள்ளத்தில் ஒரு சின்ன பகை இருந்தாலும் அத்தனையும் ஓரம் கட்டிவிட்டு, பெற்றோரிடத்தில் நிறைய பேசாத பிள்ளைகள் இன்றும் இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சின்ன சின்ன விஷயத்திற்காக பெற்றோர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் என்பதாக மனது தாங்க முடியாமல், பொறுக்க முடியாமல் ஆத்திரப்பட்டு பேசாத எத்தனையோ மக்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார். எல்லாம் ஒதுக்கிவிட்டு இந்த ஈகோவெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அன்பிற்கும் எல்லா நடிகர்களே சரணடையுங்கள். ஃபிரௌன் உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்தில் ஃபிரௌன் அவனுடைய கதவை ஒரு முறை இப்லீஸ் தட்டுறான். யார்? மையதுக்குல் பாப், கதவை தட்டுகிறது யார் என்பதாக கேட்ட பொழுது இப்லீஸ் என்ன சொன்னா தெரியுமா? ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் மிகப்பெரிய இறைவன் என்று சொல்லி பீர்த்தி கொண்டாயே, என்ன யார் என்று உனக்கு தெரியவில்லையா? கதலுக்கு பின்னால் இருக்கக்கூடியவன். உடனே ஃபிரௌன் விளங்கி கொண்டான், இந்த மாதிரி என்னிடத்தில் பேசக்கூடியவனாக இருந்தால் இப்லீஸை தவிர யாரும் இருக்க முடியாது, உள்ளே வா என்றான். அவன் கேட்டான், நானும் மிகப்பெரிய கொடுங்கோலன், உன்னுடைய தரமும் என்னுடைய தரம் ஒன்றுதான், நீனும் மக்களை வெளுகெடுக்கக்கூடியவன், நானும் மக்களை வெளுகெடுக்கக்கூடியவன், மக்களுக்கு துன்பம் தரக்கூடியவன்,
நீனும் மக்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டும். நம்ம இருவரை விட சிரமம் கொடுக்கக்கூடியவர் யாரும் உண்டா? நம்முடைய இருவரை விட சிரமம் கொடுக்கக்கூடியவர் யாரும் உண்டா என்பதாக கேட்ட பொழுது அவன் சொன்னான், எனது ஞானப்படி, எனது அறிவின்படி. என ஷைத்தான் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவன். நல்லது கெட்டது தெரிஞ்சாதான் எப்படி நேக்கா கெடுக்கணும்னு தெரியும், இல்லைன்னா கெடுக்க முடியாது. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கவன் தான் ஒரு மனிதனை எப்படி கெடுக்கணும் யுக்தியும் கற்று வச்சிருப்பான். அப்ப ஷைத்தான் எல்லா யுக்தியும் தெரிஞ்சவன். சொன்னா, ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டு உளப்பூர்வமாக சரணடைந்து விட்டால் என்னை மன்னித்து விடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அவர் மன்னிக்கவில்லை என்றால் நம் இருவரை விட மிக கேடு கட்டவன் தான் என்பதாக சொன்னான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய நாளில் உறவினர்களுடன் சண்டையிட்டிருந்தால் நீங்கள் முந்திக் கொண்டு சலாம் சொல்லிவிடுங்கள், நீங்கள் சரணடைந்து விடுங்கள், நீங்கள் விடுதலையாகிவிடுங்கள். அவர்கள் மன்னித்து விட்டால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கூலி, இல்லை என்றால் நீங்கள் தப்பித்து விட்டீர்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நாளை, நம்முடைய இந்த பெருநாளை மகிழ்ச்சிகரமான நாளாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஆக்கி நம் அனைவர்களையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக ஆக்கி அல்புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகை சொல்லி கொடுத்துடலாமா? இங்கு ஈது பெருநாள் தொழுகை கிடைக்காதவர்கள் முஹம்மதியா பள்ளிவாசலில் 8:30க்கு ஆரம்பிக்கின்றார்கள். அங்கு கலந்து கொள்ளவும். சஃப்புகளை சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள். இடைவெளிகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். பின்னங்கால்களை சரிபார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய செல்போன்களை ஆஃப் செய்து கொள்ளுங்கள். தொழுகை விளக்க முறை. ஈது பெருநாளுடைய வாஜிபான 2 ரக்காத்தை, ஈது பெருநாளுடைய வாஜிபான 2 ரக்காத்தை அதிகமான 6 தக்பீர்களுடன், ஈது பெருநாளுடைய வாஜிபான 2 ரக்காத்தை, இங்கே கொஞ்சம் கவனி, ஈது பெருநாளுடைய வாஜிபான 2 ரக்காத்தை அதிகமான 6 தக்பீர்களுடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், அல்லாஹு அக்பர் என்பதாக தக்பீர் கொட்டிக்கொள்ள வேண்டும். இமாம் அவர்கள் தக்பீர் கட்டியவுடன் சனா ஓதுவார்கள். சனா ஓதிய பிறகு அல்ஹம்து சூரா ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 3 முறை தக்பீர் சொல்லுவார். அல்லாஹு அக்பர், கையை உயர்த்தி கீழே விட்டுவிட வேண்டும். முதல் தக்பீர். அல்லாஹு அக்பர், 2வது தக்பீரையும் விட்டுவிட வேண்டும். அல்லாஹு அக்பர், 3வது தக்பீர் சொல்லும் பொழுது கையை கட்டிக்கொள்ள வேண்டும். பிறகு எப்பொழுதும் பொழுது அந்த முதல் ரக்காத்தை இமாம் அவர்கள் முடித்துக் கொள்வார். 2வது ரக்காத் அதே போன்று அல்ஹம்து சூரா, துணை சூரா ஓதப்பட்டு ருக்கு செல்வதற்கு முன்பதாக 3 தக்பீர் இமாம் சொல்லுவார். முதல் தக்பீர் அல்லாஹு அக்பர், கையை விட்டுவிட வேண்டும். 2வது தக்பீர் அல்லாஹு அக்பர், கையை கீழே விட்டுவிட வேண்டும். அல்லாஹு அக்பர், 3வது தக்பீரும் கையை விட்டுவிட வேண்டும். 4வது தக்பீர் கையை உயர்த்தாமல் அப்படியே ருக்குவிற்கு சென்று விட வேண்டும். இன்னும் ஒரு முறை சொல்ல வேண்டுமா? போதுமானது. தொலை ஆரம்பிக்கலாங்களா? தொழுகை கிடைக்காதவர்கள் முஹம்மதியா பள்ளியில் 8:30க்கு தொழுகை நடைபெறும், அங்கு கலந்து கொள்ளவும். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين
إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة
ورحمة الله. السلام عليكم ورحمة الله.